இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதித்யா, என்னாச்சு? வாடா போய் சாமி கும்பிடலாம். அம்மா, அப்பா எங்கம்மா? நாம ஏமா இங்க வந்துட்டோம்? ஆதித்யா, நாம எப்பவுமே உன் பிறந்த நாளை இங்கதானே கொண்டாடுவோம். அப்போ நான் அப்பா கூட சேர்ந்து எனக்கு கேக் வெட்ட மாட்டேனா? ஆதித்யா, பிறந்த நாள் அன்னைக்கு முதல்ல கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அப்புறமா தானே கேக் கட் பண்ணணும். அப்போ இங்க சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் போய் அப்பா கூட கேக் வெட்ட போறோம், கரெக்டா? சமத்துடா, எப்படி கேள்வி கேக்குறான் பாரு. பாரதி, பதில் சொல்லு. ஆமா ஆதித்யா, இங்கே முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாம அங்க போலாம். சரிம்மா, எனக்கு பிறந்த நாள் தானே கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்ப அப்பாவும் நம்ம கூட வந்திருக்கணும்ல. அவருக்கும் தானே எனக்கு பிறந்த நாளே. அப்படி போடு. ஆதித்யா, அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. நீ பார்த்தல்ல, நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அதனால நாம போய் சாமி கும்பிடலாம். முடியாது, எனக்கு அப்பா இப்ப இங்க வரணும். அப்பதான் நான் சாமி கும்பிட வருவேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணாலும் அப்பா கூட தான் பண்ணுவேன். பாரதி, எல்லாத்துக்கும் எங்க வாயை அடைக்க முயற்சி பண்ற. பிறந்ததுல இருந்தே இந்த சின்ன பையன் அவங்க அப்பா கூட சேர்ந்து பிறந்த நாளை கொண்டாடினதே இல்ல. ஆசையா இருந்தா அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டாச்சுல்ல. பாட்டி, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் பேசிக்கிறேன். அம்மா, உன்கிட்ட என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல. என் குழந்தைங்க நல்லா இருக்கணும். நீ என்னோட வாழ்க்கையில நிறைய விளையாட்ட விளையாடிட்ட. எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்ல. உன் துணையோட நீ கொடுக்கிற சவால் எல்லாத்தையும் நான் கடந்து வந்துகிட்டே தான் இருக்கேன். என்னோட வேண்டுதல் எல்லாம் என்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். ஆதியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. ஆனா அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவர் என் கூட இருந்தப்போ அவர் ஜாதகத்துல இருந்த பிரச்சனைக்காக பிறந்த நாள் அன்னைக்கு உன்கிட்ட வச்சு பூஜை பண்ண கயிறை கட்டி விட்டேன். அவர் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஆதிக்காக வேண்டிக்கிட்டு ஆதித்யாவுக்கு கட்டின. ஆனா இந்த வருஷம் அவரு எங்க கூட இருக்காரு. ஆனா இருந்தாலும் நான் ஆதித்யா கையில தான் கட்ட போறேன். நீ எது கொடுத்தாலும் நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ரொம்ப நல்ல சகுனம்மா. சாமிக்கு உடைச்ச தேங்காயில பூ விழுந்திருக்குமா. நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். இது அந்த சாமியே உங்களுக்கு வரம் கொடுத்த மாதிரி. ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க இங்க வந்ததும் ஆதித்யா நான் எங்கன்னு உங்ககிட்ட கேட்டிருப்பான்ல. பதில் சொல்லுங்க பாரதி. ஆதித்யா என்ன கண்டிப்பா கேட்டிருப்பான். என்ன பதில் சொன்னீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. எதுக்காக என்கிட்ட சொல்லாம இங்க கிளம்பி வந்தீங்க? அதே, அங்க உங்களுக்காக தான் அவ்வளோ பெரிய ஏற்பாடு நடக்குது. நிறைய பேர் வருவாங்க. நீங்க ஏன் அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தீங்க? ஏங்க, நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க கேட்டதுக்கே நான் பதில் சொல்றேன். ஆமா பாரதி, நிறைய பேர் வருவாங்க. ஆனா அவங்களெல்லாம் என்ன வேணாலும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். இங்க ஆதித்யாவை எப்படி சமாளிப்பீங்க? என்னால கண்டிப்பா உங்களை மாதிரிலாம் யோசிக்க முடியாதுங்க. அவங்க முக்கியமா இல்ல ஆதித்யா முக்கியமானு என்கிட்ட கேட்டா நான் கண்ணை மூடிட்டு ஆதித்யா தான் முக்கியம்னு சொல்லிடுவேன். ஏன்னா அப்பான்றது ரொம்ப பெரிய விஷயம் பாரதி. அப்பா இல்லாத வலி எனக்கு தெரியும். நான் அப்பான்னு கேட்கிறப்போ எங்க அம்மா பதிலே இல்லாம எத்தனை தடவை சமாளிச்சிருக்காங்க. அந்த வலிய நான் ஆதித்யாக்கு கொடுக்க மாட்டேன்.
அவன் மனசுல இந்த நிமிஷம் இந்த ஆதி தான் அப்பாவா இருக்கு. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இப்படியே பேசாம இருந்தீங்கன்னா ஓகே பாரதி, நான் கிளம்புறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஐயோ ஆதி, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆனா அங்க அவங்க என்னங்க என்ன சொல்லி சமாளிக்கலான்னு பாக்குறீங்களா? இப்ப சொல்றேங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க என்ன போக சொன்னா கூட நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். பாரதி, எனக்கும் இந்த மாதிரி சிம்பிளா செலிப்ரேட் பண்றதாங்க பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல வரப்போற வருஷம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நமக்கு பிடிச்சவங்களோட இருக்கணும் தான் நானும் வேண்டிப்பேன். இன்னொரு விஷயம் பாரதி, நான் இங்கே தான் என்னோட பர்த்டேவை ஆதித்யா கூட செலிப்ரேட் பண்ணணும்னு இருக்கு. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? பாரதி, நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சு நான் இங்க வரல. ஆதிக்கு கயிறு கட்ட ஆதியோட பிறந்த நாளைக்கு ஆதியோட பொண்டாட்டி கண்டிப்பா வருவா. அதனால நான் ஆதிய விடாம வீட்ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஆதிக்கு ஒரு மெசேஜ் வந்தது. உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க கிளம்பி வந்துட்டாரு. நானும் ஆதிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதியோட பொண்டாட்டி இந்த கோயில்ல தான் எங்கேயோ இருக்கா. ஆதிக்கு கயிறு கட்டுறதுக்காக இங்க வந்திருக்கா. இங்க பாரு, இன்னைக்கு மிஸ் பண்ணாம அவ யாருன்னு கண்டுபிடிக்கணும். யாரு என்னன்னு தெரியல. முகம் தெரியாத ஒருத்தைய கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் பாரதி. ஆதி போனை பார்த்துட்டு கிளம்பி வந்தாருன்னு சொன்னீங்க. அட ஆமாம் பாரதி. பாரதி, இங்க பாரு, நான் இங்க எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கிறேன். ஆதிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, அலர்ட் ஆயிடுவாரு. ஆனா நான் ஆதிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆதியோட பொண்டாட்டி யாருன்னு தெரியாம நான் விட மாட்டேன். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீயும் யதார்த்தமா இதே கோயிலுக்கு ஆதித்யாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வந்திருக்க. நீ உன் பாட்டுக்கு அதுக்கான வேலையை பார்த்துட்டு ஆதி உங்க கூட தான் இருக்க போறாரு. எனக்கு உன் உதவி வேணும் பாரதி. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆதியோட பொண்டாட்டிய கண்டுபிடிச்சே ஆகணும். பாரதி, என்ன யோசனை? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல்ல? புரிஞ்சுதுங்க. நீயும் இங்க இருக்கிறதா எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். சரி பாரதி, நான் ஆதிய ஃபாலோ பண்றேன். நீ போய் ஆதித்யாவோட பிறந்த நாள் வேலைய பாரு. நான் போயிட்டு வரேன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் அங்க வாங்க. ஏன் உங்ககிட்ட பேசணும், வாங்க. என்னன்னு தெரியலையே. சரி போ.